ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் எளிதில் கோபப்படுவான். விளையாடும் போது தோற்றாலோ ஏதாவது சரியாக ஆகாவிட்டாலோ உடனே முகம் சுளித்து கோபமாகி விடுவான். ஒரு நாள் பள்ளியில் ஓவிய போட்டி அறிவிக்கப்பட்டது. அருண் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டான். அவன் நிறமூட்டிய ஒரு அழகான இயற்கை ஓவியத்தை வரைந்தான். அருண், உன் ஓவியம் ரொம்ப அழகாய். நன்றி. போட்டி முடிந்த பின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. முதல் பரிசு வேறு மாணவனுக்கு கிடைத்தது. இல்ல, இது என்னுடையது. அதை கேட்டவுடன் அருணின் முகம் சிவந்து கோபம் வந்தது. அவன் தனது ஓவியத்தை மடித்து எறிய முயன்றான். அப்போது ஆசிரியர் மெதுவாக அவன் கையை பிடித்து அவனுக்கு புத்திமதி சொன்னார். அருண், கோபம் வந்தால் உன் முயற்சி வீணாகிவிடும். அமைதியாக இருந்தால்தான் நீ இன்னும் நன்றாக முன்னேற முடியும். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் பதிந்தது. அந்த நாளிலிருந்து அவன் கோபம் வந்தாலே உடனே ஆழமாக மூச்சுவிட்டான். தினமும் சிறிது நேரம் ஓவியம் வரைந்து பயிற்சி செய்தான். தவறு நடந்தாலும் கோபப்படாமல் மீண்டும் முயற்சி செய்தான். சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ஓவிய போட்டி நடந்தது. இந்த முறை அருண் அமைதியாகவும் பொறுமையுடனும் முழு கவனத்துடன் ஓவியம் வரைந்தான். முடிவில் அவனுடைய ஓவியம் முதல் பரிசை வென்றது. அருண் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். அவன் உணர்ந்தான், கோபம் வெற்றியை தடுக்கிறது, ஆனால் பொறுமையான முயற்சி வெற்றியை நிச்சயமாக தருகிறது. கோபத்தை கட்டுக்குள் வைத்து பொறுமையுடன் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.